ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது எஸ்டேட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த எஸ்டேட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த எஸ்டேட் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஃபுல்லாக வந்து எஸ்டேட்டில் விளையக்கூடிய பொருட்கள் தான். எல்லாமே வந்து பணப்பயிர் தான். அதாவது இன்றைக்கி இந்திய நாட்டின் பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பணப்பயிர்கள் விளையக்கூடிய இடத்த தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மொத்தம் இடம்னு பார்த்திங்கன்னா அனுபவத்தில் இருக்க இடம்னு பார்த்திங்கன்னா 35 ஏக்கர். மொத்தம் 35 ஏக்கரில் இந்த எஸ்டேட்டு அமைஞ்சிருக்கு. மேற்கொண்டு எக்ஸ்ட்ராவும் நம்ம வந்து இந்த எஸ்டேட்டை விரிவுபடுத்தலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பாருங்கள், டாப் ஸ்லிப் இந்த மலையில் தான் நமக்கு எஸ்டேட் அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த வெள்ளை மாதிரி சின்ன குன்றுகளுக்குலாம் அதுக்கு இடையில தான் நமக்கு மேலே இருக்குது எஸ்டேட்டு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 35 ஏக்கரில் இந்த எஸ்டேட்டு அமைஞ்சிருக்கு. அதுக்கு போகக்கூடிய பாதை வசதின்னு பார்த்திங்கன்னா இதுதான். இப்போ நம்ம ஜீப்பில் போயிட்டு இருக்கோம் மேலே. மேற்கொண்டு இந்த எஸ்டேட்டுக்கு போகணுன்னா ஜீப்பு இல்லைன்னா பிக்கப்பு இல்லைன்னா பொலிரோ கார்களில் தான் போய்கிடலாம். நடந்தும் போய்கிடலாம். நிறைய எஸ்டேட்டுகள்லாம் முன்கூட்டியே இதெல்லாம் சைடுகள்லாம் எஸ்டேட்டுகள் இருக்குது. நமக்கு கீழே எல்லாமே எஸ்டேட்டுகள்னு பார்த்திங்கன்னா ரப்பர் எஸ்டேட் இருக்குது. அதே மாதிரி வேறு எஸ்டேட்டுகள் தென்னை எஸ்டேட்டெல்லாம் இருக்குது. நமக்கு கடல் மட்டத்திலேருந்து 2400 அடி உயரத்தில் இந்த எஸ்டேட் அமைஞ்சிருக்கு. எல்லாமே குளிர் பிரதேசங்கள் தான். 4 மணி ஆகிட்டுன்னா இந்த ஏரியாக்கள்லாம் வந்து மழை காலங்களில் மழை துளி சாரல்கள் விலகுது. மஞ்சு மேக கூட்டங்களும் நம்மளை கடந்து போய்கொண்டு இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்டேட்டுக்கு சுற்றி வரக்கூடிய ஏரியான்னு பார்த்திங்கன்னா இந்த எஸ்டேட்டை நம்ம ரவுண்டாக சுற்றி தான் நம்ம எஸ்டேட்டுக்கு வர வேண்டியது வரும். மொத்த இடம்னு பார்த்திங்கன்னா அனுபவத்தில் இருக்குது 35 ஏக்கர். எக்ஸ்ட்ரா நம்ம விரிவுபடுத்திக்கலாம். ஆனால் பட்டா இருக்குது 10 ஏக்கருக்குள்ளே தான் நமக்கு இடம் வரும் பட்டா. அடுத்து ஒன்று பாருங்கள், இந்த மாதிரி காட்டுக்குள்ளெல்லாம் நம்ம வந்து போயிட்டு இருக்கிறதா இருந்தால் மிருகங்களோட தொந்தரவு இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த மலைன்னு பார்த்திங்கன்னா தனி ஒரு பார்ட்டு தான். அதாவது உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து ஜாயின் பண்ணி வரக்கூடிய மலை கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறதெல்லாம் எஸ்டேட்டு தான். எல்லாமே வந்து கீழே இருக்க முக்கியமான பணப்பயிர்கள் தான் இருக்குது. இந்த எஸ்டேட்டை சுற்றி பார்த்திங்கன்னா வீடுகளும் காலேஜுகளும் இன்ஜினியரிங் காலேஜுகளும் தான் இருக்குது. அதனால் நமக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாம். அதாவது நினைப்பீங்க நீங்கள் யானைகள் இருக்கும், புலி இருக்கும், சிறுத்தை இருக்கும், கரடி இருக்கும், மான்கள் இருக்கும், இதெல்லாம் தொந்தரவு பண்ணுன்ட்டு நினைப்பீங்க. அந்த ஒரு பயம் நமக்கு இந்த எஸ்டேட்டில் கிடையாது, இந்த மலையில் கிடையாது நமக்கு. ஏன்னா நமக்கு இந்த மலையில் இதுகளை தொந்தரவு கிடையாது. இதுக்கு பக்கத்து மலை மேற்கு தொடர்ச்சி மலையில், அதாவது தடிக்காரக்கோணம், பேச்சிப்பாறை, உலக்கருவி இந்த லைன்களில் ஃபுல்லாக பூதப்பாண்டி இந்த லைனில் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு மிருகங்களோட தொந்தரவுகள் ஒன்று. நமக்கு இந்த எஸ்டேட்டோட பாதுகாவலர்னு பார்த்திங்கன்னா இவங்க தான். இந்த டாக் தான் டாபர்மேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு 5 நாய் டாக் இருக்குது. இந்த 5 டாக் தான் நமக்கு வந்து இந்த எஸ்டேட்டுக்கு செக்யூரிட்டியாக இருக்காங்க. சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இது நீங்கள் பார்க்குறது வந்து கிராம்பு. இந்த எஸ்டேட்டில் கிராம்போட வயதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 வயசுலேருந்து 25 வயசு வரை உள்ள கிராம்புகள் மரங்கள் இருக்குது. 5 வயசுலேருந்து 25 வயசு வரை உள்ள கிராம்பு மரங்கள் இருக்குது. எல்லாமே இப்போ சீசன். அதாவது அக்டோபர், இந்த செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 5 மாதமும் இதில் ஈல்டு கொடுத்துட்டு இருக்குது இந்த கிராம்பு செடிகள். இதுதான் சீசன் இதுகளுக்கு. செப்டம்பர் மாதம் பூக்கும்,
பிப்ரவரி ஜனவரி இந்த குளிர் பிரதேசம் முடிந்தது வரை நமக்கு இதில் ஈல்டு எடுத்துக்கிடலாம். ஆனால் உங்களுக்கு பாருங்கள், இந்த கிராம் செடிகள்லாம் பாருங்கள் தரையிலே வைக்கிறாங்க ஒரு சில இடங்கள்ல. ஆனால் நல்ல ஈல்டு எடுக்க முடியாது. அதாவது கிராம்புகள் சைஸுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சைஸு தரமான குவாலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்காது. இதே மாதிரி டாப் ஸ்லிப் உயரங்களில் 2000 அடி மேலே 2500 அடி மேலே வந்து இந்த மரங்கள் வந்து செழுமையாக நல்ல குளுமையாக வளரக்கூடிய இடத்துல மட்டும்தான் நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கமுகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நல்ல ஒரு சைஸோட கமுகள் தான். ஒவ்வொரு கொலைக்கும் கிட்டத்தட்ட 60 50 70 வாக்குகள் இருக்கு. அடுத்து வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு வந்து இவங்க இதில் பயிர் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 டைப் ஆஃப் மிளகு. அதாவது ஒன்று தரையிலேயே வளரக்கூடிய மிளகு, இது வந்து தரையிலேயே வளரக்கூடிய மிளகு. இந்த செடியிலேயே பாருங்கள் நீங்கள் எவ்வளோ மிளகு வந்து எவ்வளோ காய்ச்சி இருக்குன்ட்டு. அதே மாதிரி மரத்துக்கு மேலேயும் பரட விட்டு ஈல்டு எடுக்கக்கூடிய டைப்பும் மிளகுகள் இருக்குது. அதை நீங்கள் இந்த வீடியோவில் கண்டினியூவாக பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காயின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆன கண்ணுகள்லாம் இருக்குது. 4 வருஷம் இருந்து 2 வருஷம் ஆன கண்ணுகள்லாம் இருக்குது. ஜாதிக்காயெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் பூ போட்டு இருக்குது. அதாவது இப்போ தான் பூக்கும் தருவாயில் பூ ஒரு சில செடிகள் மரங்களில் இருக்குது. இன்னும் வந்து ப்ராப்பராக ஜாதிக்காயில் வந்து நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய தருவாயில் வரல. எல்லாமே 5 வருஷம் ஆகுது. இன்னும் போக தான் நமக்கு இனி ஈல்டு வரும். உங்களுக்கு தெரியும், ஜாதிக்காய் தோட்டங்களோ இல்லைன்னா கூகுள்லையோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜாதிக்காயெல்லாம் விலைகள் எவ்வளோ இருக்குது, ஒரு கிலோ என்ன ரேட்டு இருக்குங்கிற இதெல்லாம் நீங்கள் அழகாக பார்க்கலாம். அதனால் இது வந்து இந்த எஸ்டேட் வந்து நமக்கு நல்ல ஒரு க்ரோத்து தான். அதாவது இப்போ தொடக்கம்தான் இதுக்கு. ஏலக்காய் இது மட்டும் 20-25 வருஷம் ஆனவங்களுடைய கிராம்பு செடிகள் இருக்குது. ஏலக்காய் வந்து ஒரு சில இது வந்து வச்சுருக்காங்க, ஆனால் சரியான மெயின்டெனன்ஸ் இல்லை ஏலக்காய். அதனால் ஏலக்காயெலாம் அதிகமாக வந்து இவங்க வந்து ஈல்டு எடுக்கிறதில்ல. மெயினாக பார்த்திங்கன்னா கிராம்பு மிளகு, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கமுகு, அடுத்து பார்த்திங்கன்னா தென்னையிலெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6000 காய் 7000 காய் வந்து இவங்க வெட்டுதாங்க. ஒரு தென்னையோட சைஸுன்னு பார்த்திங்கன்னா காயோட சைஸு 900 to 950 கிராம் வரை தென்னையோட சைஸ் இருக்குது. நமக்கு இப்போ வந்து நல்ல ஈல்டு வந்து அதிகமாக எடுக்கலை தென்னையில். மற்றபடி மிளகு கிராம்பு இதுகளில் தான் அதிகமாக ஈல்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ தான் ஸ்டார்டிங் க்ரோத்து தான் இப்போ நமக்கு இந்த எஸ்டேட்டோட பராமரிப்பு நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். தென்னையிலேருந்து தேங்காய் எடுத்துகிட்டு அதில் உள்ள தொண்டுகளை இந்த கிராம்பு மரத்துக்கு அடியில் பாதுகாப்பாக நல்ல ஒரு அமைப்பாக வந்து அமைச்சிருக்காங்க. நீர் ஆதாரம்னு பார்த்திங்கன்னா நமக்கு டாப் ஸ்லிப்லேயே இருந்து இவங்க தொட்டி கட்டி விட்டுருக்காங்க. தொட்டினா கிட்டத்தட்ட ஒரு 10,000 லிட்டரு வரை தேங்குற மாதிரி தொட்டி. மேற்கொண்டு உள்ள மேலே இருந்த நீரோட கசிவு நீர் சொட்டாக வரக்கூடிய ஒரு ஓடையை தான் நீங்கள் பார்த்தீங்க. மேலேயே இவங்க வந்து என்ன பண்ணுதாங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு பைப்புக்கு ஃபுல்லாக இந்த டைம்கள்லாம் நல்ல ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்குது, ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு இருக்குது. கோடை காலத்தில்னு பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு பைப்பில் ஒரு 1/4 ட்ராப்ஸ் தண்ணி வந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தண்ணி நல்ல ஒரு அருமையான ஒரு மூலிகை மருந்து குடிநீர் தான் இந்த ஏரியாக்களில் இருக்குது. கிராம்புகளை நீங்களே பாருங்கள், எல்லாமே இப்போ வந்து ஈல்டு கொடுக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவங்க ஒரு கிராம்பு மரத்துலேருந்து அந்த 20-25 வயசு ஆன மரத்துலேருந்து பாருங்கள், ஒரு மரத்துலேருந்து 50 கிலோ கிராம் இவங்க வந்து பறிச்சிட்டு இருக்காங்க. 50 கிலோ வந்து பறிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சீசனில் பார்த்திங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட கிராம்பே கிட்டத்தட்ட 2 to
3 டன்னு வர கிராம்பு பறிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஈல்டு கொடுக்கு 2 to 3 டன்னு வர, அதாவது 2000 கிலோ டு 3000 கிலோ வர கிராம்பு இவங்க பறிச்சிட்டு இருக்காங்க. இது நீங்கள் வந்து ஜாதிக்காய் இந்த சைஸ்லேயும் இருக்குது, 6 வருஷம் ஆன மரங்களும் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் இதை கண்டினியூவாக நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.